ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ டிஎன்பிசி குரூப் ஒரு எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இதுவரையும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த படித்ததை இந்த 3 மணி நேரத்தில் எப்படி வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ரிசல்ட் அமையும். யாருமே பயப்பட வேணாம். நம்ம என்ன படித்தோமோ அதை போயிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டில் கொஸ்டின் பார்த்தோம்னா தமிழ் தான் ஆரம்பிக்கும். ஸோ தமிழை வரிசையாகவே போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸு ஜிகே வந்து கலந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மேக்ஸ் மட்டுமே தேடி போட்டுருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸை கடைசியாக போடலான்னு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் எக்ஸாம் அமையும். சரி, சார் நான் புதுசாக எழுத போகிறேன் சார் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஆனால் மேக்ஸுக்கு மட்டும் நடுவில் மேக்ஸ் வருது அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு தெரியுதான்னு பாருங்கள். நம்மளால் 1 நிமிஷத்துக்குள்ளே போட முடியுது, 1.5 நிமிஷத்துக்குள்ளே போட முடியும்னா அந்த மேக்ஸை போட்டுடுங்க. சப்போஸ் அந்த மேக்ஸ் வந்து ரொம்ப இழுக்குது, எனக்கு தெரியல, மெத்தட் தெரியல, ஆனால் யோசிச்சா வரும்னா அந்த நம்பரை மட்டும் கொஸ்டினுக்கு அந்த பின்னாடி எழுதி வச்சுட்டு, ஓகேங்களா, நம்பரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி டைம் இருக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நல்லா படித்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிஞ்ச கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, காமனாகவே டிஎன்பிசியில் பாஸ் ஆகிறதுக்கு 2 வழி தான். ஒன்று, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை சரியாக போட்டுடணும். ஓகேங்களா? தெரிஞ்ச கொஸ்டினில் நமக்கு நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஈஸி தானே, இந்த கொஸ்டின் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனை பார்க்க மாட்டோம். ஒரு வேகமாக மூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு பதட்டத்துலையோ இல்லை என்ன பண்ணோம்னா இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்னால தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட மார்க்கை டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நல்லா சரியாக படித்தவங்க தயவு செஞ்சு, ஓகேங்களா, காமனாகவே எல்லாருமே தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணிட்டாதீங்க. அது உங்களோட கட் ஆஃபை குறைக்கும். அதுதான் உங்களை கீழே இழுக்கக்கூடியது. தெரியாத கொஸ்டினை வந்து நான் சரியாக போடலை சார், எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியல, அதுக்கான ஆன்சர் நான் சரியாக போடலை அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டினில் தப்பு பண்ணிட்டோம், தெரிஞ்ச கொஸ்டினையே மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா காமனாக ஒரு கொஸ்டின் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், அதை மற்றவங்க எல்லாம் மார்க் எடுத்துடுவாங்க. நம்மளும் அந்த மார்க்கை கேதர் பண்ணி வைக்கணுமே தவிர அந்த மார்க்கை விட்டுட்டோம்னா நம்ம அவங்களோட ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் கீழே வந்துடுவோம். ஓகேங்களா? தெரியாத கொஸ்டினை இப்போ பார்க்கணும். தெரியாத கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் தெரியல, ஒரு கொஸ்டின் தெரியலனா மோஸ்ட்லி நல்லா படிச்சவருக்கே தெரியலனா எல்லாருக்குமே தெரியாம தான் இருக்கும், ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது க்ளூ கிடைக்குதா, கொஸ்டின்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது வந்து இந்தியா கொஸ்டின் ஆப்ஷனில் இந்தியா இருக்குன்னா, ஸோ இந்தியாவை பற்றி கேட்டிருக்கான், ஒருவேளை ஆன்சர் இந்தியா வரலாமா, எதுவுமே தெரியாத பட்சத்துக்கு ஆப்ஷனில் இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியாவை போடலாம், தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு போடலாம். இது எதுவுமே தெரியாத போது தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி தான் கூற்றுகள் பார்க்கும்போது கூற்றுகள் வந்து நமக்கு சரியாக தெரியல, படித்தேன் ஆனால் சரியாக தெரியல அப்படின்னா கூற்று காரணம் சரின்றதை போட்டு வரலாம். இது எல்லாமே நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியாத பட்சம் தான். நல்லா தெரிஞ்சுச்சுன்னா என்ன வேணாலும் ஆன்சர் வரலாம், கூற்று சரி காரணம் தவறாக கூட இருக்கலாம். தெரியாத பட்சத்துக்கு இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸ் வந்து தெரிஞ்ச கொஸ்டின்லாம் போட்டுடுங்க, தெரியாத கொஸ்டின் நம்பரை போட்டு வச்சுட்டு பின்னாடி வந்துடுங்க. ஏன்னா 200 கொஸ்டினும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 200 கொஸ்டினும் பார்க்கணும். 170வது கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், அது வந்து ஒரு தெரியவே இல்லை, ஆனால் அதுக்கு டைம் எடுத்துருப்பீங்க. ஆனால் 200வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 200வது கொஸ்டினை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. ஓகேங்களா? ஸோ 200 கொஸ்டின் ஃபஸ்ட்டு வாங்க, அதுக்கு தெரியாத கொஸ்டினை மட்டும் பின்னாடி நோட் பண்ணி என்ன ஒரு நம்பர் போட்டு ரவுண்ட் போட்டு வச்சுங்க, இந்த கொஸ்டின்லாம் நான் அட்டன் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ 200 கொஸ்டினை முடிச்சுட்டு மீண்டும் அதை வந்து ஒரு வருஷம் போங்க. தெரியாத கொஸ்டின் இப்போ 30வது கொஸ்டின் தெரியலனா அதை பாருங்க, 35வது கொஸ்டின் தெரியலனா அதை பாருங்க, அதுலேயும் மீண்டும் ஒரு வருஷம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ 20 கொஸ்டின் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் உங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த 10 கொஸ்டினை போட்டுட்டு மீண்டும் 10 கொஸ்டினை மீண்டும் ஒரு முறை வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. யாருமே பதட்டப்படாதீங்க. நீங்க வந்து நான் வந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நினைக்காம, ஓகேங்களா, ஸோ சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நினைக்காம, நான் படித்த எஃபர்ட், நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டனோ அந்த எஃபர்ட்டை சரியாக அங்கே போடணும். நான் எந்த கொஸ்டின்லாம் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். ஒரு கொஸ்டின் 200 கொஸ்டினில் கண்டிப்பாக 150 கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் எழுதி பார்த்த கொஸ்டினோ இல்லை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்த கொஸ்டினோ இதெல்லாம் கலந்து தான் ஒரு 150 கொஸ்டின் வந்திருக்கும். மீதி இருக்கிற 50 கொஸ்டினை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஒரு க்ளூ கிடைக்கும், ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவை பிடிச்சி, தெரியாத கொஸ்டினுக்கு அந்த க்ளூவை பிடிச்சி ஆன்சர் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுக்கு மேலே அதாவது நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரு நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் மட்டும் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி விட்டு அடுத்தது வேறு எதுவுமே நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். மேக்ஸுக்கான ஃபார்முலா மட்டும் எடுத்து வைங்க. மேக்ஸுக்கான ஃபார்முலா மட்டும் போட்டு பாருங்கள். மற்றபடி எக்ஸாம் போய் ரிலாக்ஸாக எழுதுங்க, பதட்டப்படாமலே எழுதுங்க. சரிங்களா? நான் 200
நம்பர் எடுக்கணுன்ற ஏம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வந்து நம்ம படித்த கொஸ்டின் எத்தனை இருக்கோ 200ல் 180 கொஸ்டின் நம்ம டேரெக்டாக பார்த்தோம்னா அந்த 180 கொஸ்டினை சரியாக போடணும், தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றத பாருங்க. பதட்டப்படாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் என்ன ரிசல்ட் வருதோ அது பாஸோ அல்ல வந்து மார்க் கம்மியாகுதோ இது எதனோ அதை நீங்கள் பாஸே ஆனாலும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் கட்டாக 190 கொஸ்டின் எனக்கு வந்துடும் அப்படின்னாலும், இல்லை எனக்கு 150 கொஸ்டின் தான் ஆன்சர் சரியாக போட்டிருக்கேன் அப்படின்னாலும், அப்படியே நாளையிலிருந்தே கண்டினியூ பண்ணணும் ஓகேங்களா. எக்ஸாம் முடியுது, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் முடியுதுன்னா திங்கள் செவ்வாய் ரெஸ்ட் எடுத்துட்டு விட, இல்லை செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து விட்டா அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா குரூப் 2 வருது, குரூப் 2A வருது. அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் பாஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா குரூப் 4 முடிச்சுட்டு 1 மாதம் 2 மாதம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி தான் அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேப் விட தான் நம்மக்கிட்ட கண்டினியூட்டி இல்லாமல் போகுது. ஸோ அந்த கேப்பை குறைச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களால் அதையும் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. இதில் மிஸ் ஆனாலும் அதை கிளியர் பண்ணலாம், இதில் பாஸ் ஆனாலும் அதையும் கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றியோ தோல்வியோ அது எப்படி இருக்குன்னா நாளைக்கு அமைய போகிற அந்த 3 மணி நேரத்தில் தான் இருக்க போகுது. படித்ததை சரியாக போடணும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நான் எனக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த ஆன்சரை நான் தப்பு பண்ணிடக்கூடாது, அதை நான் சரியாக போட்டாலே நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு போங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப ப்ரெஷர் போட்டு அழுத்திட்டு போகாதீங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு போனாலோ, இல்லை வந்து கிளாஸில் நம்ம ரெகுலர் கிளாஸில் இப்போ நீங்கள் எல்லாமே கிளாஸ் போயிருப்பீங்க, அந்த கிளாஸில் போயிட்டு ஒரு நார்மல் டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்போ எப்படி இருக்கும், இது என்னோட கிளாஸ், இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் எழுதும்போது எந்த பயமும் இருக்காது இல்லையா. அந்த மாதிரி பாருங்கள், உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் கொஸ்டின் மேலே செலுத்துங்க ஓகேங்களா. ஆப்ஷன் ஒமிட் பண்ணி ஆன்சர் போடுற மெத்தட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தெரியாத கொஸ்டின்ஸை எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலான்றது நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ தெரியாத கொஸ்டினுக்கும் ஏதாவது ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். உங்களோட மைண்டு ஃபுல்லாக கொஸ்டினோட புரிஞ்சிக்கிற தன்மை இருந்ததுன்னா, கொஸ்டினை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் கண்டிப்பாக 360 டிகிரியில் ஒர்க் பண்ணும் ஓகேங்களா. எப்படியாவது அந்த க்ளூவை கிடைக்கும், அந்த க்ளூ மூலிமா நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா. 10ஆம் திருமுறையில் எடுத்து சொல்கிறேன், ரொம்ப டஃப்பான கொஸ்டின், சிம்பிளாக சொல்கிறேன். 10ஆம் திருமுறையில் அமைந்துள்ள 10ஆம் திருமுறையில் எத்தனை பாடல்கள் அமைந்துள்ளன அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின் படிச்சிருக்குமா. 10ஆம் திருமுறையில் இல்லையே, எத்தனை பாடல்கள்னு தெரியாது. ஆனால் 10ஆம் திருமுறை என்னன்னு யோசிக்கணும், அப்போ தான் நம்ம மைண்ட் யோசிக்கணும். 10ஆம் திருமுறை என்ன, 10ஆம் திருமுறை வந்து திருமந்திரம், திருமலையிலிருந்து. ஆமாம், அதில் 3000 பாடல் இருக்குது. அப்போ 10ஆம் திருமுறையில் எத்தனை பாடல் இருக்குது, 3000 பாடல்கள் உள்ளன. திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன டேரெக்டாக போட்டுருவோம். ஆனால் 10ஆம் திருமுறையில் எத்தனை பண்ணால் ஒரு நிமிஷம் நமக்கு என்ன ஒரு குழப்பிடும், ஐயோ படிக்கலையான்ட்டு. ஜஸ்ட்டு சிம்பிளாக யோசித்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் நம்ம ஷார்ட் வீடியோ கூட போட்டிருந்தேன். தொல்காப்பியர் நெறி நின்றவரின் தந்தை பெயர் என்னன்னு கேட்டுதான். இந்த மாதிரி கொஸ்டின் எங்கேயாவது படிச்சிருக்குமா, தொல்காப்பியர் நெறி நின்றவரோட தந்தை பேரா, இல்லையே. ஆனால் கம்பராமாயணம் பழைய புக்கில் படிக்கும்போது தொல்காப்பியர் நெறி நின்றவர் யாருன்னா கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்துருப்பான் எக்ஸ்ட்ரா. ஸோ ஆமாம் இல்லை, அப்போ கம்பரோட அப்பா பேர் வந்து ஆதித்தர். இது ப்ரீவியஸ் கொஸ்டினே பார்த்துருக்கோம் ஓகே. அப்போ தொல்காப்பியர் நெறி நின்றவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் கம்பர், அதுக்கப்புறம் தான் யார் அவரோட அப்பா பேரை கேட்குறாங்க, அப்போ ஆதித்தர் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லையா ஆப்ஷனில் பாரு, யார் வந்து கபிலர், பரணர், ஜெயங்கொண்டார் இவங்களாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து தொல்காப்பியர் நெறி நின்றவர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கபிலர், ஜெயங்கொண்டா, பரணர் இவங்க எல்லாமே நம்ம படித்தவங்க. இதில் படிக்காத ஒரே ஆள் யாருன்னா ஆதித்தர், நம்ம படிக்காத ஒரே ஆள், அப்போ ஆதித்தராக தான் இருக்கணும் அப்படின்றது கூட நம்ம போடலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி யோசிச்சு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. இன்னொரு கொஸ்டின் நான் சொல்கிறேன் பாருங்க. தமிழுக்கு தொண்டு செய்த ஆங்கில பேராசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர், வீரமாமுனிவர். ஆப்ஷன் ஏ வந்து ஜோசப் பெஸ்கின் இருந்துச்சு. ஜோசப் பெஸ்கினா யார், வீரமாமுனிவர். ஃபர்ஸ்ட் அதுவும் யோசிக்கிறேன் நான் ஓகேங்களா. வீரமாமுனிவரா, ஓகே வீரமாமுனிவர்னா அப்போ அவர் பிறந்த அமெரிக்கா பேரரசர் கேட்கலாம். வீரமாமுனிவர் எங்க பிறந்தார், இத்தாலி நாட்டை சார்ந்தவர். அப்போ அமெரிக்கா இத்தாலி செட் ஆகாது, ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டேன். அதாவது ஜியு போப் வந்து இங்கிலாந்துல பிறந்தார், எட்வர்ட் தீவுல, பிரான்ஸ் எட்வர்ட் தீவு. அப்போ அவரும் வரமாட்டார், ஏன்னா கேட்கறது அமெரிக்கா. அடுத்து வந்து ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம் இல்லையா. வசன நடை கை வந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாக்கள் பாருட்டுப்பாரு, எங்க இலங்கையில் பிறந்திருப்பாரு. அப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன் வந்து ஜோசப் பிராங்கா இருந்துச்சு. ஸோ அப்போ தெரிஞ்சாலும் தெரியல யார் தான் ஆன்சர், ஜோசப் பிராங்கா தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனை ஒமிட் பண்ணுங்க. நம்ம படிச்சதை வச்சு குழு வச்சு ஆப்ஷனை ஒமிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும், சரியான ஆன்சரை போட முடியும் சரிங்களா. ஒரு நிமிஷம் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் சரியாக யோசிச்சு 4 ஆப்ஷனும் பார்த்து ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் ஆகாது. டபுள் ஷேட் தயவுசெய்து பண்ண வேணாம். ஆன்சர் தவறாக குறிச்சிருந்தாலும் ஓகேங்களா, ஏக்கு பதிலாக பிஏ குறிச்சிருந்தாலும் ஏவை மீண்டும் என்ன பண்ண வேணாம், ஷேட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஏன்னா டபுள் ஷேட் பண்ணால் 2 மார்க் போகும். டோட்டல் மிஸ்டேக் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன். நீங்கள் தயவுசெய்து நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக அமையும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
நமக்காக இல்லைனாலும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்காக வச்சு நம்ம சரியாக பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் 2 மாதம் தான் படித்தேன் அப்படின்னா அந்த 2 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்களோ அந்த எஃபர்ட்டை சரியாக போடுங்க. எக்ஸாமில் சரியாக பண்ணிட்டு வாங்க. இந்த 100 கொஸ்டின் தெரியும்னா 100 கொஸ்டினை தப்பு பண்ணாமல், 100ல் 1 கொஸ்டின் கூட தப்பு பண்ணாமல் எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுதான் மன திருப்தி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ பை நியோ. ஓகேவா? பாய். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.